சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அச்சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே. இந்த மனம் இந்த பரம்பொருள் தத்துவத்தையே ஆழ்ந்து சிந்தித்து 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 அதில் தெளிவு பெற்றதும் அந்த பரம்பொருளை சார்ந்துதான் தெளிந்ததும் ஆங்கே. அது மாத்திரமில்லை, எதுக்கு இவ்வளவெல்லாம் சொல்லுவானேன, எந்த நிலைகளும் ஆங்கே. சர்வாஹா விருத்தயா, சர்வாஹா விருத்த, விருத்தி சப்தா ஸ்திரீலிங்க. ஆக சர்வாஹா விருத்தயா, எல்லா விற்த்திகளும், அப்படிதான் நினைக்கிறேன். புஸ்தகத்தை வேணா ஒரு தடவை டிக்ஷனரி பார்த்துருங்க. இல்லை, சர்வாஹா விற்த்தையா, எல்லா விற்த்திகளும் அங்கதான் இருந்தது. எல்லா நிலைகளும் அங்கே. அது நல்லா இருக்கிறது, கஷ்டப்படுறது, ரெண்டும் கட்டானா இருக்கிறது, அவஸ்தைப்படுறது, எல்லாம் அதுக்குள்ளதான். கண்ட யான்தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. தற்காலிகமாக கண்ட, கண்ட அங்கனம் கண்ட, அங்கனம் கண்டன்னு போட்டிருக்காரு இவர். கண்டன்னா இப்படி பிரத்யக்ஷமா இருக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் தோன்றுகிறது. யான் தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. யான் தான், தான்கிறது கடவுளை குறிக்கிறது, யான்கிறது ஜீவனை குறிக்கிறது. கடவுள் என்றும் ஜீவன் என்கின்ற இரண்டும் அற்று இருந்ததும் ஆங்கே. இதுலேருந்து நல்லா தெரிகிறது, தாய்மானவர் அத்வைதத்துக்கு நிறைய பலமான வாக்கியங்களை சொல்கிறாருங்கிறது தெரியுது. இறைவன் வேறு, நான் வேறு அல்ல. இது நாம் அத்வைத அவஸ்தையாக சொன்னாங்கன்னா சொல்லலாம். இறைவனை நினைந்து நினைந்து உள்ளம் இறைவனோடு ஒடுங்கி போயிருப்பதால் இறைவனும் நீயும் ஒன்று என்று எப்படி சொல்லலாம்? அடுத்த கேள்வி அதுதானே. இறைவனையே எண்ணி எண்ணி இறைவனோடு உன்னுடைய உள்ளம் இரண்டர கலந்து விட்ட பொழுது அங்கு இரண்டற்ற நிலை இருக்கக்கூடும். அதனால் இறைவனு நீயும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அப்போ இறைவனு நீயும் ஒன்றுன்னு சொல்றது விசாரத்தினால தான் நம்ம சொல்றோமே தவிர அவஸ்தையா சொல்லலை. அப்படி அவங்க நினைக்கலாம், அப்படி நினைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம என்ன சொல்றோம்னா, ரெண்டு அர்த்தம் வச்சுங்க, தப்பு இல்லை, எப்படியோ நிம்மதியாக இருந்தால் போகிறோம். ஏதோ ஒரு அர்த்தத்தை வச்சுங்க, மனசாந்தியோடு இருங்க, அவ்வளோதான். யான் தான் இரண்டு அற்று இருந்ததும் ஆங்கே. ரெண்டும் கிடையாது. இப்போ இருந்ததுன்னா திரும்ப வந்துடும்னு ஆயிடுமோ இன்னும் அர்த்தம் வரும், கொடுக்கலாம் அதுக்கு. யான் தான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. ரெண்டும் அது இந்த சைத்தன்யம்னு எடுத்துட்டா தான் இந்த வார்த்தையெல்லாம் சரியாக வரும். சைதன்யத்தில் தான் அந்தःகரணம் தோன்றுகிறது, சைதன்யத்தில் தான் அந்தःகரணம் ஒடுங்குகிறது, எல்லா விற்த்திகளும் அதில் தான் ஒடுங்குகிறது. அகங்காரம், அகங்காரம், ஈஸ்வரன் எல்லாமே இரண்டும் அற்று இருந்ததும் ஆங்கே. எல்லாம் ஒடுங்கி போய்விட்டது, முற்றிலும் இல்லாததாகி விட்டது. மாயையா கல்பித்தம் சர்வம். இப்போ புரிஞ்சு போச்சு அவனுக்கு. இந்த பேதமே சுருக்கமாக சொன்னா, பேதமற்ற நிலையும் ஆங்கே, பேதமுற்ற நிலையும் ஆங்கே, பேதமற்ற நிலையும் ஆங்கே. அபேதம் பேதம் அனைத்தும் சைத்தன்யத்திலேயே கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபேதம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அபேதம் அவஸ்தை. அபேத அவஸ்தா, பேதாவஸ்தா ரெண்டுமே அத்வைத பிரம்மனிடத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இதனுடைய கருத்தாக நாம புரிஞ்சுக்கணும். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய
தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.